ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரிட் ஆகி பல மாதமாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா, கரு உருவாகுதா இல்லையானே தெரியல, எனக்கு ஏன் கர்ப்பப்பையில் கரு ஒட்டாமல் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 3 அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா, இதனால் கூட உங்களுக்கு கரு ஒட்டி வளராமல் இருக்கலாம். இன்றைக்குரிய வீடியோவில் வயிற்றில் தோன்றக்கூடிய 3 முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா, சில பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஒட்டுறதுல சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அறிகுறிகள் இருந்தால் அதே பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகபட்ச பெண்களுக்கு இந்த அறிகுறிகள்னால தான் உங்களுடைய கர்ப்பப்பையில் ஒட்டலை அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் சேனல் மெம்பர்ஷிப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். முதல்ல உங்களோட வயிற்றில் கரு ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் தான் பதிய ஆரம்பிக்கும். ஓவலேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு தான் கர்ப்பப்பையில் கரு பதியும். அப்படி பதிய ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு அது கருவாக பதியலை அப்படின்றத, அதாவது கரு ஒட்டி வளர மாட்டேங்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகளில் முதல் அறிகுறி அப்படின்னா அடிக்கடி அடிவயிற்று வலி அப்படிங்கிறது வருது. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் அடிக்கடி உங்களுக்கு அடிவயிற்று வலி இருக்குது அப்படின்னா அது கர்ப்பப்பையில் ஒட்டலை அப்படின்றத உணர்த்தக்கூடியது. மாதவிடாய் நாட்களில் மட்டும் இல்லாமல் மாதவிடாய் முடிஞ்ச அப்புறமும், இல்லைனா நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறீங்க அந்த டைம்லேயும் உங்களுக்கு அடிவயிற்று வலி இருக்குது அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க. சிலருக்கு கர்ப்பப்பை உள்சுவர் அலர்ஜி ஏற்பட்டாலோ, இல்லை என்ட்ரோமெட்ரியாசிஸ், இல்லை இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இது மாதிரியான காரணங்களால் இந்த வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனையை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா நாளடைவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கர்ப்பப்பையில் கரு ஒட்டி வளர்கிறத கட்டாயம் தடுக்கக்கூடியது. உங்களுக்கு அடிக்கடி அடிவயிற்று வலி பீரியட் டைமில் இருக்கிறது ஓகே, பீரியட் வர்றதுக்கு முன்னாடி வர்றது ஓகே. ஆனால் பீரியட் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு அடிவயிற்று வலி அப்பப்போ வருது, ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்பவும் வருது அப்படின்னா ஒன்ஸ் உங்கள் கர்ப்பப்பையை ஸ்கேன் பண்ணி எண்டோமெட்ரியம் எல்லாமே நல்லா இருக்கா, வேறு ஏதாவது அலர்ஜி இல்லை கட்டி தசை பகுதி எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. அதனாலையும் கரு பதியாமல் போகலாம், ஒட்டாது அப்படி இருந்தது அப்படின்னா. ரெண்டாவது முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது அதிக மாதவிடாய் இல்லைன்னா இரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது தான். மாதவிடாய் அதிகமாக வர்றது, ரொம்ப அதிகமாக பல நாட்கள் நீடிக்கிறது, இல்லை அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது இரெகுலராக இருக்கிறது. இது ரெண்டுமே ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படக்கூடியது. கர்ப்பப்பை தொடர்பான சில பிரச்சனைகளுடைய அறிகுறியாகவும் இது இருக்கும். உங்களுக்கு ப்ளீடிங் அப்படிங்கிறது 5, 7ன்னு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்குது. 5 நாள் வரைக்குமே ப்ளீடிங் ஃப்ளோ குறையல, ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 பேட் மாத்திர அளவுக்கு முதல் 5 நாள் வரைக்கும் இருக்குது, இல்லை 7 நாள் வரைக்கும் இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அவசியம். டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்குனா இருக்காது, வெறும் 3 நாட்கள் தான் நல்ல ப்ளீடிங்கோட நல்ல ஃப்ளோவோடு இருக்கும். அண்ட் 4வது நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த ஃப்ளோ குறையாமல் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா அது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படலாம். இதுவே உங்களுக்கு நாளடைவில் இரெகுலராக ஆகி உங்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டடான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பெண்களுக்கு கர்ப்பப்பையோடைய உள் சுவர் சரியாக வளராததுனாலேயோ இல்லை வேறு காரணங்களாலேயோ கரு ஒட்டி வளர்றதுல சிரமம் ஏற்படும். அதுக்கு இது ஒரு மெயின் சிம்டம் அப்படிங்கிறது. 3வது அறிகுறி அப்படிங்கிறது உங்களுடைய ஆண் பெண் சேர்க்கிறப்ப, இல்லை அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் அடிவயிற்று வலி டக்குன்னு வருது. அதாவது சாதாரணமாக வரும், அப்பப்போ எனக்கு அடிவயிற்று வலி வரும்ப்பா அப்படின்ட்டு அப்பப்போ வருது, இல்லைன்னா ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் எப்போவுமே வலிக்கிறது, அடிவயிற்று வலி இன்டர்கோர்ஸ் அப்பைக்குன்னு இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கரு ஒட்டி பதியத ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள். குறிப்பாக உடலுறும் போது வரக்கூடிய வலியாக இருந்தாலும் சரி, இல்லை தொடர்ச்சியாக அடிவயிற்று வலி அழுத்தம், இல்லைன்னா அது அசௌகரியம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, இதையெல்லாம் சில பெண்களுக்கு இடுப்பு பகுதி அலர்ச்சி, இல்லை அப்படின்னா கர்ப்பப்பை தொடர்பான மாற்றங்கள் இதனால் வரக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது. இந்த நிலையில் கரு ஒட்டி வளர்றதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்கள் கர்ப்பப்பையில் இருக்காது. அதனாலையும் உங்களுடைய கர்ப்பப்பையில் பதிகிறத அது தாமதமாக்கும். இந்த 3 அறிகுறிகளையுமே அஜாக்கிரதையாக விடாதீங்க. ஏன்னா இது பல காரணங்களால் வரும். குறிப்பாக கர்ப்பப்பையில் கரு ஒட்டி வளராமல் இருக்கிறதுக்கு இது மெயினான காரணம். ஹார்மோன் பிரச்சனைனால, தைராய்டு ப்ராப்ளம், PCOS, கர்ப்பப்பையோடைய உள்சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் தடிமன் அப்படிங்கிறது சரியான அளவில் இல்லாமல் இருக்கிறது, நீர்க்கட்டி, பாலிப்ஸு, இல்லை உங்களோட வயது முதிர்வுனாலேயோ இல்லைன்னா கருமுட்டை விந்தணு ரெண்டோடைய தரமும் குவாலிட்டியாக இல்லாததுனாலையோ உங்களுக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஆஃப்டர் ஓவலேஷனும் வரலாம், இல்லை பீரியட் ஆனதுக்கப்புறமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்கள் பீரியட் டைமில் இருக்காது, பீரியடுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியும் இருக்காது. அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அடிவயிற்று வலி வருதுன்னா அது நார்மல் பீரியட்காக, அதே பீரியட் டைமில் வருதுன்னா அதுவும் நார்மல் பீரியட்காக தான். பீரியட் முடிஞ்சு 5 நாள் கழிச்சு உங்களுக்கு வலி வருது, ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு வருது, இல்லை பிஃபோர் ஓவலேஷனுக்கு வருது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை அலட்சியப்படுத்த வேணாம்.
பல மாதங்களாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலுமே ப்ரெக்னன்சி கிளிக் ஆக மாட்டேங்குது, அகைன் உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஏற்படுது, இந்த மாதிரி காரணங்கள் இருக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் யூட்ரஸை செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் வயிறு க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப சங்கடப்படுறீங்க. அது ஒரு பெரிய விஷயம்னா கிடையவே கிடையாது. வயிறு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறது தான் ஹிஸ்ட்ரோஸ்கோபின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு லிக்விட் அப்படிங்கிறது செலுத்துவாங்க. இது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த அழுக்கு, தசை, ஏதாவது ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கழும்பு, அழுக்கு, இது எது இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடும். நம்ம சேனல் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் சில பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட் போங்க, அங்கே போய் தனித்தனி டைட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல, ஆனால் இனிமேலேருந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நேற்றே நான் சில விஷயங்கள் வந்து யூடியூப் தரப்பில் நான் இது பண்ணி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருடைய கமெண்ட்க்கும் நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். கட்டாயம் நான் எல்லாருடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட், இது மாதிரியான நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டடான திங்ஸ் வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.